மீன் வறுத்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க மீன் வறுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான மசாலா ரெடி பண்ணி நம்ம மீன் வறுக்க போறோம். இந்த மீனை வறுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டொங்கின்னு தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்டான மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு கட்டிங் பீஸா ஒரு 5 to 6 பீஸ் கிட்ட சீலா மீன் எடுத்து வச்சிருக்கேன். சீலா மீன் மட்டும் இல்ல, எந்த மீன் பொரிச்சாலும் இந்த மாதிரி நீங்க பொரிக்கலாம். முக்கியமா இந்த மாதிரி பெரிய மீனா பொரிக்கும் போது இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி பொரிங்க. அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 to 6 பல் போல பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்ததா ஒரு சின்ன சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸா இருந்தா ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இந்த மசாலா ரெடி பண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள், அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். அது அடுத்ததா ஒரு 1/2 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி பிளேஸ்ல நீங்க கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டே தண்ணி ஊத்திடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மசாலாவை நல்ல பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. பாருங்க இந்த பதம் தான் கரெக்டான அளவு. இந்த பதம் இருந்தாதான் மீன்ல நமக்கு கரெக்டா அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன்ல அப்ளை பண்ண போறோம். ஒவ்வொரு மீனா எடுத்து எல்லா சைடும் படுற மாதிரி மீன்ல நம்ம மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொரிக்கிறதுக்கு நான் தோசைக்கல் தான் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெயில போட்டு பொரிக்கிறத விட தோசைக்கல்ல போட்டு பொரிச்சாதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த தோசைக்கல்ல ஒரு 5 to 6 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீனை இதுல போடணும். காயாம போட்டீங்கன்னா தோசை கல்லுல ஒட்டிக்கிட்டு மீன் வர்றதுக்கு கஷ்டப்படும். இப்போ இந்த சைடு எல்லாத்துலயுமே போட்டாச்சு. இப்போ முக்கியமானது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. அந்த சைடு நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து அடுத்த சைடு திருப்பி போடுங்க. மீன் பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமானது ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிக்கவே கூடாது. அப்படி பொரிச்சிங்கன்னா அதோட மசாலா எல்லாமே கருகி போயிட்டு உள்ள நமக்கு வேகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க அடுத்த சைடு திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கூட மசாலா உதிராது. இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த டைம்ல இதே மசாலா தான் ரெடி பண்ணி செய்வீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அந்த பெல் பட்டனையும் அந்த லைக்கையும் தட்டி விட்டு போங்க.